अस्मद्गुरु परमगुरु नियतिवरपूर्णौ स्वयामुनं रामं पद्माक्षणादषडजित्तेनेतरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं विजयन्तीभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्य सदा प्रणामं लक्ष्मणमुनिकृतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिं प्रथयन् विमतेषु तीक्ष्णभावं प्रभुरस्मत्परिरक्षणे यतीन्द्रः अपृथक् प्रतिपन्नयन्मयत्तैः ववृदे पञ्चभिः आयुधैर्मुरारेः प्रथयन् विमतेषु तीक्ष्णभावं प्रभुरस्मत्परिरक्षणे यतीन्द्रः अपृथक् प्रतिपन्नयन्मयत्वैः ववृधे पञ्चभिरायुधैर्मुरारेः। अपृथक् प्रतिपन्नयन्मयत्वैः यन्मयत्वैः எவருடைய வடிவத்திலிருந்து அப்ருதக் ஸ்ருதி பண்ணம் வேறுபடாதவர்களா இருக்கக்கூடிய முராரேஹே பகவானுடைய பஞ்சபிகி 5 ஆயுதைகி ஆயுதங்கள் வவருதே வளர்ந்தனவோ அப்படிப்பட்ட ஆயுதங்கள் விமதேஷு ஸ்ருதிவாதிகளிடத்தில் தீக்ஷ்ணபாவம் கொடிய தன்மையை பிரதயன்னு வெளிக்காட்டுகின்ற யதீந்திரஹா அந்த யதிராஜர் அஸ்மத் பரிரக்ஷணே நம்மை காப்பதில் பிரபு வல்லவர். பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் விமதேஷு பிரதிவாதிகள் இருக்காளே மற்ற மதக்காரர்கள் அவளிடத்துல தீக்ஷ்ணபாவம் பிரதயன்னு அவளை அடக்கக்கூடிய கொடிய தன்மையை வெளிக்காட்டுகின்றார். பிரபு அஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரராகப்பட்டவர் பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரதயன்னு பிரதிவாதிகளுக்கு கொடிய தன்மையை வெளிக்காட்டுகின்ற அந்த யதீந்திரர் அஸ்மத் பரிரக்ஷணே பிரபு நம்ம காப்பதில அவர் பிரபு சமர்த்தராவர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்ல அப்ருதக் பிரதிபன்னயன்மயத்வைஹி அவருடைய வடிவினின்று எவருடைய எந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வடிவினின்று அப்ருதக் விட்டு பிரியாத வேறுபடாதவையா இருக்கக்கூடிய முராரே வவருதே பஞ்சபிர் ஆயுதை முராரேஹே முராரியான எம்பெருமானுடைய 5 ஆயுதங்கள் பஞ்சபிர் ஆயுதங்கள் வவருதே வளர்ந்தன. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பாஷ்யக்காரர் இந்த 5 ஆயுதங்கள் இருக்க எம்பெருமானுடைய பஞ்சாயுதம் பிரசித்தமா இருக்கக்கூடிய சக்கரம் சங்கம் கதை நந்தகம் சார்கம் அப்படின்னு இருக்க கட்டம் சார்கம்னு இந்த 5 ஆயுதங்களும் எம்பெருமானார் உருவா அவதரிச்சு அவைகள்லாம் வளர்ந்தன. எம்பெருமானிடத்துல வளர்றதுன்னா என்ன அர்த்தம்னா எம்பெருமானுடைய கையில இதெல்லாம் இருக்குச்சே அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பெருமை ஏற்படல. எம்பெருமான் எவ்வளவோ துஷ்ட நிக்கிரக சாது பரித்ராணம் எல்லாம் பண்றான், இருந்தா கூட அப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு பெருமை இல்லை.
பாஷ்யக்காரர் ரூபத்துல அவைகள்லாம் வந்த உடனே பாஷ்யக்காரர் இதர மதத்தை நிரசனம் பண்ணி ஸ்வமதத்தை இருக்கிறவாளை ரட்சிக்கிறாரே, அதனாலதான் அவைகளுக்கெல்லாம் பெருமை ஏற்பட்டு அதுங்கெல்லாம் வளர்ச்சி. அதாவது ஒருத்தன் ஆத்திலேயே உதாரணம் வச்சுக்கலாம், சாட்டு வேலை இல்லாத ஒருத்தன் வெறுமை இருக்கான்னு வச்சுப்பான். நன்னாதான் சாப்பிட்றான், அவனா எந்த குறையும் இல்லை, அவனுக்கு யாரும் கிரிட்டிசைஸ் பண்றவா இல்லை, நீ சாப்பிட்டு தூங்குறேன்னு இருந்தா கூட அவன் வேலை கிடைக்கல அப்படின்னா அது கொஞ்சம் நிதானமா இருப்பான், டல்லா இருப்பான். அதே வேலை கிடைச்சதுன்னா ரொம்ப உற்சாகமா போய் அப்பதான் அந்த உற்சாகமெல்லாம் முழிற காரியமெல்லாம் பண்ணி நன்னா இது பண்ணுவோம். அதுதான் வளர்ச்சின்னு அர்த்தம். இப்போ கவர்மெண்ட்ல கூட ஐஏஎஸ் ஆபீசர் அது இது அந்த மாதிரி இருக்கிற பெரிய ஆபீசர்ஸ்லாம் அவளுக்கு உண்டான தகுதிக்கு உண்டான நல்ல டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தா நன்னா காரியம் பண்ணி பிரகாசமா இருப்பான். ஏதோ அவனுக்கும் இந்த மந்திரிகளுக்கும் பிடிக்கலன்னா வித்தவுட் போர்ட்ஃபோலியோ எங்கன்னா ஒரு காட்டுல கொண்டு அவனை இவனுக்கு பிடிக்கலன்றதுக்காக வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஆனா வேலை ஒன்றும் கொடுக்காம வெறுமை அப்படியே ஒரு டம்மியா வச்சிருப்பான். அப்போ அவனுக்கு பிரகாசமே இருக்காது. அவனுடைய சக்தி சாமர்த்தியத்துக்கு உண்டான ஞான சக்தி அதுகளுக்கு தகுந்த காரியமெல்லாம் பண்ணாததுனால அவன் பொலிவிழந்து இருப்பான். அதே நல்ல டிபார்ட்மெண்ட்ல போட்டு நன்னா பண்ணான்னா அப்போ பொலிவோட இருப்பான். அந்த பொலிவோட இருக்கிறது தான், அந்த பிரகாசமா இருக்கிறது தான் வளர்றதுன்னு. இல்லைன்னா தேஞ்சு போச்சு வளர்றது அப்படின்ற ரீதி இல்லை. வருதே அப்படின்னு சொன்னது அது வளர்றதுன்றது எப்படி, இதுதான். அதனால எப்படி அப்படின்னு சொன்னா எம்பெருமான இடத்துல இருக்கச்சே ஏதோ சீமாலியன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமார் அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்றது. ஏதோ சக்கராயத்தை விட்டு அவன் தலைய போய்தான். அதே மாதிரி க்ஷணம் அற்புத கிருஷ்ண ரூப தரிசின்னு சொல்லிட்டு ஏதோ சக்கராயத்தோட தான் தோன்றினான். அது சிசுபால் இருக்க அப்படியே அந்த சக்கராயத்தால கொண்டுட்டான். இவ்வளவுதானே தவிர இதெல்லாம் ஒரு சரியான காரியம் இல்லை. ஏன்னா அந்த ஆயுதங்கள்லாம் வெறும் ஆயுதம் இல்லை, அதெல்லாம் அதிஷ்டான தேவதையோட கூடின ஆயுதங்கள். அதெல்லாம் அதிஷ்டான தேவதையோட கூடின ஆயுதங்கள். அதெல்லாம் எல்லாம் ஞானமயம், சுத்த சத்துவமயம், பஞ்சோபனிஷத் மயம். அதனால அந்த ஆயுதங்கள்லாம் வெறுமை ஒருத்தன் தலையை கொல்றதும் ராவணனை அம்பு போட்டு அழிக்கிறதும் இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை. அதான் இப்ப சொன்னமே, போர்ட்போலியோ இல்லாத ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை உட்கார வைக்கலாம், இல்லை டம்மியா இருக்கிற இடத்துல ஒன்றும் காரியம் இல்லாத இருக்கிற இடத்துல வச்சு வைக்கிறா போல, அது பெருமாள் இடத்துல இருக்குது. ஆனா இந்த இடத்துல சத்துவகுணம் மேலோங்கினவாளுக்கு தான் ரஜோகுணம் தமோ குணமெல்லாம் அப்படியே இல்லாதபடியா இருந்து சத்துவகுணம் மேலோங்கினவாளுக்கு தான் இந்த நல்ல ஞானம் வரும். அதாவது உபனிஷத் அர்த்தங்கள்லாம் குறிக்கும். ஔபனிஷத பரமபுருஷ வரணீயதா ஹேத்து குண விசேஷ விரகிணாம் அப்படின்னு சொல்ற. மற்றவாள்லாம்
சங்கராதிகள்லாம் இருக்காளே அவள்லாம் பெரிய ஞானவான் தான், படிப்பாளி தான், எல்லாம் தெரிஞ்சவா தான். ஆனா அவளுக்கு ஒன்னே ஒண்ணு இல்லை, தேர் ரொம்ப நன்னா இருக்குது. ஆனா அந்த அச்சாணின்னு சொல்ற அந்த கடையாணின்னு சொல்ற ஒரு ஆணி மாத்திரம் இல்லை. அந்த தேர் ஓடுமா? நன்னா ஓடுமா? ஓடாது. அதை ஓட்டினா விழுந்துரும். ஆனா அலங்காரம்லாம் என்ன பண்ணிருக்கு. அந்த மாதிரி அவளுடைய ஞானங்கள்லாம் இருந்தா கூட அவள்லாம் மாறி சொல்றதுக்கு காரணத்தை ஸ்ரீபாஷிகாரர் சொல்றார். ஔபனிஷத பரமபுருஷ வரணியதா ஏது குண விசேஷ விரகினாம். உபனிஷத் பிரதிபாத்தியனா இருக்கக்கூடிய பரமபுருஷன் இருக்கானே, அவளை வரிக்கல. அந்த வரிக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் அவள் இடத்துல இல்லை. அதனால பெருமாள் வரிக்கல. அந்த பெருமாள் வரிக்காதனால அவளுக்கு யாதார்த்தியமான அர்த்தம் தெரியல. வேதாந்தங்களிலேயே ஓழ்ந்து அர்த்தம் சொன்னா கூட, தசோபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணாலும் எதை பண்ணாலும் அவளுக்கு அந்த பரமபுருஷனுடைய வரிக்கக்கூடிய தன்மை இல்லை அவளுக்கு. ஏன்? அனாதி பாப வாசனா தூஷித்த சேமுஷிகானாம். அதனால அனாதி பாப வாசனையினால தூஷித்தமா கலுஷமா இருக்கக்கூடிய ஞானத்தை உடையவாளா இருக்கிறதுனால அவளுக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்ற. அதாவது யதார்த்தமான ஞானத்தை அவளால புரிஞ்சுக்க முடியல, சொல்ல முடியல. அதனால அப்படி இதர மதத்தை நிரசனம் பண்ணி அங்கொன்னு இங்கொன்னு தீயவாளை நிரசனம் பண்றது ஒன்றும் வசதி இல்லை. ஆனா ஞானத்தை கொண்டு இதர மதத்தை நன்னா நிரசனம் பண்ணி சன்மார்க்கத்துல அநேகம் பேரை ஈடுபடுத்தி பண்றது இருக்குதே, அப்பதான் பொலிவு வருது. அதனால் இந்த 5 ஆயுதங்கள் என்ன பண்ணார்னா, பாஷ்யக்காரருடைய திருவுருவம் வேறு இவை வேறு அப்படின்னு இல்லாம நீரக்ஷர நியாயன பாஷ்யக்காரருடைய உருவமாவே இந்த 5 ஆயுதங்களும் ஆகி அபிருதக் பிரதிபன்ன என்மயத்வை, அந்த பாஷ்யக்காரருடைய வடிவாவே ஆயிடுச்சு. ஓ இது சக்கரம் போல இருக்குது, சங்கம் போல இருக்குதுன்னு தனியும் தெரியாதபடிக்கு பாஷ்யக்காரருடைய உருவமாவே ஆகி பாஷ்யக்காரருடைய அவதாரமாவே ஆகி இப்படி ரக்ஷணத்தை பண்ணக்கூடிய, அதாவது பிரதிபட்சத்தெல்லாம் நிரசனம் பண்ணி சுவபக்ஷமா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பட்சம் இருக்குதான், அந்த எம்பெருமான் தொடக்கமா ஓரான் ஒரு வழியா வரக்கூடிய அந்த ஸ்வபக்ஷம் இருக்குதே, அந்த பட்சத்தை ஸ்தாபித்து, அது மாத்திரம் இல்லை சர்வருக்கும் உபாய விசேஷத்தை தெளிவிச்சு, அந்த மாதிரி எல்லாரும் அந்த மார்க்கத்தில் ஆசிரியித்து எம்பெருமானை அடைஞ்சி அந்த எம்பெருமான் திருவடியில நிரந்தரமா அங்க அடையிற மாதிரி பண்ணக்கூடிய காரியத்தை கிரந்தம் மூலமா பண்ணக்கூடிய அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணாரு. அவருடைய வடிவமா வந்ததுனாலதான் இந்த வவுர்தே அப்படின்னு சொல்லப்படுது. அப்பதான் இதுக்கெல்லாம் வளர்ந்தது சுவாயுதங்கள்லாம். அதுதான் இல்ல பூர்வ பாசுரத்துல எல்லாம் பூர்வ ஸ்லோகத்துல உபவீதினம் ஊர்துவ புண்டரவந்தம், உபவீதனம் யஜ்ஞோபவீதம் இல்லாத எந்த கர்மாவுமே பண்ண முடியாது. அப்படியாக ஸ்ரீபாஷ்யக்காரர் அதை நிலைநாட்டினார். ஊர்துவ புண்டரவந்தம், ஊர்துவ புண்டரம் வினா எந்த காரியம் பண்ணாலும் எந்த கர்மாக்கள் அனுஷ்டிச்சாலும் அதெல்லாம் பஸ்மீகிருத்தமாயிடும், சாம்பலை போல ஆயிடும். அதனால ஊர்துவ புண்டரம்.
அப்புறம் பிரதண்ட ஹஸ்தம். இப்படி பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் மனோவாக்காயங்கள் 3 நாளையும் எம்பெருமானுக்கே அப்படின்றத இது பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை குறிக்கக்கூடிய வகையில திருதண்டம் கையில ஏந்தி அதை காண்பிச்சார். மனம், மொழி, மெய் இது 3ம் ஏகரூபமா எம்பெருமானிடத்திலே இருந்து அவனுடைய ஆராதனத்தையே பண்றது அப்படின்ற எண்ணத்தோட பண்ணக்கூடிய அந்த தன்மையை காண்பிக்கிறதுக்கு தான் கையில திருதண்டம். அந்த திருதண்டம் விஷ்ணு ரூபம். அதனால அந்த 3ம் விஷ்ணு ரூபமாவே இருக்கணும் அப்படின்றத காண்பிச்சார். அப்புறம் சிகை. சிகை எப்படி ராஜாக்கெல்லாம் ஒரு அந்த கிரீட்டமாகப்பட்டது அவளுடைய ஸ்தானத்தை ராஜ்யத்தை காண்பிக்கிறதோ, அதான் லௌகிகத்தில் கூட போலீஸ்லாம் இருக்கான்னா அவளுடைய இதுக்கு தகுந்தா போலே அந்த தொப்பி மாதிரி போட்டு இருக்காளே, அதில் அந்த ஸ்டாரோ அதுவோ அடையாளம் இருக்கும். அது அவ என்ன ஸ்தான விசேஷத்துல இருக்கான்றத காண்பிக்கும். அது போல இப்படி ஸ்தான விசேஷத்துல இருக்கா அப்படின்னு சிகையா சேகரினம். சிகையோட கூட தான், அதாவது உபநயனம் ஆர்த்துக்கு முன்னே இந்த சிகைய வச்சுக்கணும். சவுள கர்மாவில் ஆரம்பம். இப்படிலாம் இருந்து யதீனாம் பதிம், எதய மனஸ்கர்களா இருக்கக்கூடிய முயன்று பண்ணக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய யதிகளுக்கெல்லாம் பத்தியா இருந்து எல்லாருக்கும் நல்வழியை காண்பிச்சு சரணாகத சார்த்தவாகும். சரணாகத கூட்டங்களை அப்படியே வகிக்கக்கூடியவரா நிர்வகிக்கக்கூடியவரா, அதாவது யதிகள் தனிப்பட்டவர்களா தான் இருக்கணும். ஆனா அதை அப்படியே முயர்ந்து யதியா இருக்கா இருந்தா கூட சரணாகத பிருந்தங்களை ரட்சிக்கிறதுக்கு உண்டான வழிய சொல்றார். அதனால சரணாகத சார்த்தவாகும் அப்படின்னு இப்படிப்பட்டவராயிருந்து பத்தியா இருக்கார், எதிர்களுக்கெல்லாம் பத்தியா இருக்கார் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல எத்திக்கெல்லாம் பத்தி, அதான் பத்தி ராஜாவை போல இருக்கார் அப்படின்னு சொன்ன அப்போ அதுல ராஜாவாதியா அப்படின்னு சொன்ன ராஜாவுக்கும் ஒப்புமைங்க ஏற்கனவே பார்த்தோம். உபவீதம், ஊர்துவ குன்றவந்தம். அதாவது உபவீதம்னா அவன் ருஜுமார்க்கம் ஆயிருக்கான். ஊர்துவ குன்றவந்தம், குன்றம்னா இக்ஷு கரும்பு. அது போல மதுர பாஷையா இருக்கார் ராஜா, மதுர பாஷையா இருக்கான். 3 உலகத்துக்கும் அவன் இருக்கிற இடத்துல, ராஜா செங்கோல் ஓச்சுற இடத்துல தான் கவ்ய கவ்யாதிகள்லாம் நடக்கிறதுனால தேவர்கள் என்ன அதுல யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி மனுஷர்கள் என்ன நல்கதி சன்மார்கதி போய் என்ன இதெல்லாம் எல்லாரும் புண்ணிய பலமா இருக்கா, ஜெகத் புண்ணிய பலமா இந்த ராஜா இருக்காங்க. 3 தண்டனையே அப்படி மாறி இருக்கிறவாளுக்கு கொடுக்கக்கூடியவன். மரண தண்டனை, சிறைவாசம், அபராதம்,
இப்படி 3 விதமான தண்டனையை கொடுக்கக்கூடியவன். சரணம்ன்ற சப்தம் கிரகவாட்சியா இருந்து வீட்டில் உள்ளார கிரகபதி எப்படி ரட்சிக்கிறானோ அந்த மாதிரி தேசாதிபதியா இருக்கக்கூடிய அந்த ராஜா லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறான். லோக ஜனங்கள்லாம் எப்படி இல்ல ராஜாவுக்கு ஒப்புமை சொல்லி ராஜாவை போல அப்படி இல்லை, அந்த ராஜாவை போல இவருக்கு உபமானம் சொன்னா போராது. ராஜாவை போல உபமானம் சொன்னா போராது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ராஜா சரீர ரட்சணத்தை தான், பிரஜைகளுடைய சரீர ரட்சணத்தை தான் பண்ணக்கூடிய சமர்த்தனே தவிர ஆத்ம ரட்சணம் பண்றதுக்கு அவன் சமர்த்தன் அல்லன். அதனால இந்த இடத்துல ஆத்ம ரட்சணத்தையும் பண்ணக்கூடிய, அங்கேயும் கர்மாக்கள்லாம் நல்லபடியா பண்ணக்கூடிய ஸ்திதியில இருந்து சரணாகத வரையில் சொல்லியிருக்கு. அதனால அந்த மாதிரி தன்மை இவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, பஞ்சாயுதங்களே இவருடைய வடிவா, இவர் பஞ்சாயுதங்களே அவதரித்தார். அதனால ஆத்மரக்ஷணம் சமர்த்தம். அதான் அஸ்மத் பரிரக்ஷணே பிரபு பிரபு அஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரா அப்படின்னு சொன்ன. பரிதா ரக்ஷணம், அதாவது சுவாமி தேசிகனுடைய தனியன்ல சொல்றதே, வானேர போமளவும் வாழ்வு அப்படின்னு. வானேரத்துக்கு மாத்திரம் வாழ்ச்சிய தேசிகனுடைய கிரந்தம் சொல்லல, வானேர போமளவும் அப்படின்றதுனால இங்க இருக்கு தேவும். அதனால ஏன் எப்படி அவர் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திய அனவரதம் பருகினத்தினாலதான் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ணார், பௌமாக பிபந்த்வன்வஹம் ஆனீதாந்து நிஜாட்சரைஹி சுமனசா பௌமாக பிபந்த்வன்வஹம் அப்படின்னு இடையராது தினந்தோர் பருக சொன்னார. அந்த மாதிரி அவர் சுபாஷக்காரருடைய கிரந்தத்தை அப்படி அனுபவிச்சு பருகினத்தினாலதான் அவருக்கு அந்த மாதிரியான ஸ்ரீசூக்திகள்லாம் பண்ணக்கூடிய தன்மை வந்தது. அதுதான் இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்திக்கு பெருமையை தான் இந்த இடத்துல பரிதா பரிரக்ஷணே யதீந்திரா, பரிரக்ஷணேன்னு சொல்லி பரிதா ரக்ஷணம். பரிதா ரக்ஷணம்னா ஏதோ ஆத்ம ரக்ஷணம் மாத்திரம் இல்லை, இல்லை தேக ரக்ஷணம் மாத்திரம் ராஜாவை போல இல்லை, எல்லா ரக்ஷணமும் சரீர லட்சணம் தான் ரக்ஷணம், ஆத்ம ரக்ஷணம் எல்லாத்தையும் அவர் கொண்டிருப்பார். அவருடைய இதுவாவது என்ன அந்த அவருடைய கிரந்தங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா, ஆத்மரக்ஷணத்தை எப்படி, ஆத்மரக்ஷணத்தையும் தேக ரக்ஷணத்தையும் எப்படி அவருடைய கிரந்தங்கள்லாம் அஸ்மத் பரிரக்ஷணை நம்ம நன்னா பரிதா ரக்ஷணம் பண்ண சமர்த்தர் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா பாஹ்ய குதிருஷ்டிகள்லாம் இருக்காளே அவளெல்லாம் நிரசனம் பண்றதுக்கு ஸ்ரீபாஷ்யம் தீபம் சாரம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம் அப்படின்ற கிரந்தங்கள் மூலமா பாஹ்ய குதிருஷ்டிகள்லாம் நிரசனம் பண்ணார். அதனால சமதத்தை ஸ்தாபனம் பண்ணார், சத் சம்பிரதாய அர்த்தத்தை ஸ்தாபனம் பண்ணார். அது எல்லாருக்கும் அந்த ஸ்தாபனம் பண்ணிட்டதுனால ஆயிடுமா அப்படின்னு சொன்னா
ஆத்மரக்ஷணம் எப்படி அகிஞ்சன அதிகாரிகளுக்கு கூட ஆத்மரக்ஷணம் எப்படின்னா பரசமர்ப்பணம் தான் பிரதானம். அந்த பரசமர்ப்பணத்தை நமக்கெல்லாம் தெளிய வைக்கிறதுக்கு கத்தியம், சரணாகதி கத்தியம். அந்த சரணாகதி கத்தியத்துல சில விஷயம் சுருக்கமா சொன்னத விவரணமா சொல்றது, இங்க விவரணமா சொன்னத அங்க சாரமா சுருக்கி சொல்றதும் அப்படியான ஸ்ரீரங்க கத்தியம். இந்த சரணாகதியினால பெறப்போகிற பலன் இருக்கு, அந்த பலனை விசதமா அங்க போய் நாம எப்படி அனுபவிக்க போறோம் அப்படின்றத வைகுண்ட கத்தியம் மூலமா சொல்லி எல்லாருக்கும் இந்த சரணாகதி பண்ண முடியும் அப்படின்றத எனக்கேனாபி பிரகாரேன துவயவத்தா அப்படின்னு எம்பெருமானே பிரதிவச்சனம் சொல்லிட்டான். அப்படிப்பட்டதான கிரந்தத்தை அருளி நமக்கெல்லாம் ஆத்மரக்ஷணம் எல்லாருக்கும் பண்ணும்படியா அந்த பரசமர்ப்பணத்தை இது பண்ணார். அதுக்கப்புறம் விஷயங்கள்லாம் தெளியணுமே, பரமத நிரசனம் எல்லாம் பண்ணார். ஸ்ரீபாஷ்யத்துல விஷயங்கள்லாம் தெரியறதுக்காக செம்மை கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்னை ராமானுஷன் அப்படின்ற ரீதியில கீதா பாஷ்யத்தை சாதித்தார். விஷய தெளிவுக்காக நாம இங்க இருக்கிற நாள்ல தேகம் நன்னா இருக்கணுமே, அந்த தேகம் எப்படி இருக்கும்? ஆகார சுத்தி இருந்தாதான் சத்துவ சுத்தி வரும், சத்துவ சுத்தி இருந்தாதான் துருவாஸ்மிருதி அப்படின்ற ரீதியில நிலையான எண்ணம் இருக்கும். பகவானிடத்துல சரணாகதி எல்லாம் பண்ணிட்டா கூட துருவாஸ்மிருதி மந்த விஸ்வாசரையும் மகா விஸ்வாசராக்கி அப்படின்னு மேல 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 எம்பெருமானிடத்துல அந்த மகா விஸ்வாசம் வரணும். அந்த நிலையான அந்த ஸ்மிருதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதனால பகவத் ஆராதனமான நித்திய கிரந்தம் இருக்குதே, அந்த நித்திய கிரந்தத்தை அருளி பகவானுக்கு நாம திருவாராதனம் பண்ணி அந்த திருவாராதனம் பண்ணின பிரசாதத்தை நாமும் சாட்சி அந்த சுத்தமான ஆகாரம், ஆகாரத்துக்கு சுத்தி எப்போ ஏற்படும் அப்படின்னு சொன்னா, மாலமுது செய்யாமல் வந்த எல்லாம் பெருமாளுக்கு அம்சம் பண்ணாத சாப்பிடவே கூடாது. வருவிருந்தில் வழங்காமல் வைத்தவெல்லாம் மேல போற. அதனால அத அதிதி வந்தாள்னா அதிதிக்கு சத்காரம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடணும். அப்படியும் இருக்கு. அந்த ஆகாரத்துக்கு சுத்தி எப்படின்னா பெருமாள் அபிஷேகத்தினாலதான் அதுக்கு சுத்தி. அதனால அந்த நித்திய கிரந்தம் பகவத் ஆராதன விஷயத்தை நமக்கு காண்பிச்சு இப்படி நம்முடைய ரட்சணத்தை பரிரக்ஷணம்னு அங்க சொன்னேன். அது போல இந்த கிரந்தங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால்தான் அஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹா இப்படி விபாஷகாரர் பண்ணத்தினாலதான் அந்த ஆயுதங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, வவ்ருதே பஞ்சவீர் ஆயுதே முராரேஹே. இந்த ஸ்ரீபாஷகார் இடத்துல ஸ்ரீபாஷகார அவதரிச்சதுனாலதான் இந்த இடத்துல ஸ்ரீபாஷகாரருக்கு லக்ஷ்மண முனி, இளையாழ்வார், ராமானுஜன் அப்படின்லாம் திருநாமம். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். ராமானுஷன் அப்படின்னு சொன்னா ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணன் அர்த்தம், அதுதான் லக்ஷ்மண முனி. இளையாழ்வார் அப்படின்றதும் அவர் சக்கரவர்த்தி திருமகனுக்கு இளையவனா இருக்கிறதுனால அவனிடத்திலேயே ஊன்றி இருக்கிறதுனால ஆழ்வார்ந்த சப்தம். அவன் சக்கரவர்த்தி திருமகன்
ஏன்னா அவர் ராஜாவா இருக்கிறதுனால அப்படியே சக்கரவர்த்தி திருமுகன்னு சொன்னார். இவர் அவரிடத்துல இளையவராயிருந்து அப்படியே அவருடைய குணதாசியம் உபாகத்தான்னு சொன்னதுனால ஆழ்வார்களை போல ஆழ்ந்து அவரிடத்துல இருக்கிறதுனால அது ஆழ்வார் சப்தம், இளையாழ்வார் எல்லாம் எனக்கு என்ன. இந்த லக்ஷ்மணன் யாருடைய அவதாரம் அப்படின்னா ஆஸ்லேஷத்துல லக்ஷ்மணனுடைய அவதாரம். புனர்வசு ராமன், புஷ்யம் பரதன், லக்ஷ்மணன் ஆஸ்லேஷம். சர்ப்பம் அதாவது ஆதிசேஷ அவதாரம் லக்ஷ்மணன். அத போல லோகத்துல பலரும் ஆதிசேஷ அவதாரம் லக்ஷ்மணன் பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்லச்சே அதுக்கு சில விற்த்தாந்தங்கள்லாம் கூட சொல்றா. அதாவது கொஞ்ச நாள் மேல் நாட்டில் அந்த பிராந்தியத்தில் ஏழுருக்குச்சே, மேல்கோட்டை பிராந்தியத்தில் ஏழுருக்குச்சே, இங்கே ஸ்ரீரங்கத்தில் எழுதிருக்க முடியாத சமயத்தில் அந்த இடத்துல ஜைனர்கள் அவாய்வாளுக்கெல்லாம் 1000 தலை ஆதிசேஷன் மாதிரி இது பண்ணி தன்னுடைய பிரபாவத்தெல்லாம் காண்பிச்சார் அப்படின்றதெல்லாம் சொல்றார். இப்படி இருக்க செய்தே சுவாமி தேசிகன் அபிருதக் பிரதிபன்ன என்மயத்வை வவுதே பஞ்சபிராயுதை முராரேஹே அப்படின்னு சாதிக்கிறாரே. அப்படின்னு சொன்னா இது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் இல்லை, ஸ்ரீபாஷ்யக்காரர் திருவுள்ளமே. ஸ்ரீபாஷ்யக்காரரே தான் 5 ஆயுதங்களுடைய அவதாரம் அப்படின்றது அங்கீகாரம் பண்ணிருக்கார். ஏன்னா திருவரங்க தமுதனார் சேஷாவதாரம்னு சொன்னதா தெரியல. ஆனா இந்த 5 ஆயுதங்களுடைய அவதாரம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கார். அதை ஸ்ரீபாஷ்யக்காரர் திருச்செவி சாத்திருக்கார். அதனால ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீபாஷ்யக்காரர் 5 ஆயுதங்களுடைய அவதாரம் அப்படின்றதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. சுவாமி தேசிகன் பூர்வாச்சாரியாள் அதாவது ஸ்ரீபாஷ்யக்காராதிகளுடைய அபிப்பிராயத்தை துளி கூட மீறாத இருக்கக்கூடியவன்றது இதனாலையும் புலப்படும். அந்த ராமானுஜந்தாதி பாசுரம் அடையார் கமலத்தலர் மகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் உன் சார்ந்த வில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலங்காப்பதற்கு என்றிடையே ராமானுஜ முனியாயினையின் நிலத்தே. இந்த பாசுர அர்த்தங்கள் இன்னும் சில விஷயங்களை அடுத்ததுல அனுபவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிசம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாश्रयम् ஸ்ரீவத்சவம்சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.